இன்றைய மன்னா நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா சொல்லுகிறார், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்தார்களாம். நெகேமியா உடைந்த அலங்கத்தை கட்டுவதற்காக எருசலேமுக்கு வந்தபோது எருசலேமில் இருந்த கர்த்தருடைய ஜனங்களோடு பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. அதன் நிமித்தமாக ராஜாவுடைய கண்களில் நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது. ஆகவே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லோரும் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியாவின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தனால நெகேமியாவுக்கு பலன் கிடைத்தது. நெகேமியாவுக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. நெகேமியாவுக்கு மாத்திரம் இல்லை, நெகேமியாவின் மீது கர்த்தருடைய கரம் இருந்ததை ஜனங்கள் பார்த்தபோது அவங்களும் பலன் அடைந்து அந்த உடைந்த மதில்களை கட்டுவதற்கு தங்கள் கைகளை கொடுத்து திடப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் மேலே இன்றைக்கி கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அந்த கரம் தயவை கொண்டு வரும். அந்த கரம் மற்றவர்களுக்கும் பலனை கொண்டு வரும். உங்கள் மூலமாக உடைந்த வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்படும். அதற்காக தான் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நெகேமியாவின் மீது கர்த்தருடைய கை இருந்தது போல எங்கள் மேலே இருக்கட்டும். நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது போல எங்களுக்கும் தயவு கிடைக்கட்டும். நெகேமியாவை திடப்படுத்தினது போல எங்களையும் திடப்படுத்துங்க. நெகேமியாவின் மூலமாக அநேகரை திடப்படுத்தி உங்களுடைய வேலையை செய்ய உதவி செய்தீங்களா, அதே போல் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். ஆமேன்.